இதை பாருங்கள், இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது, சேவலும் பெட்டையும். நானும் எல்லா இடத்துலையும் போய் தேடினேன், எனக்கு பிடிக்கல. ஆனால் நிறைய பேர் வச்சுருந்தாங்க சேவல் கோழி, நல்ல கோழியெல்லாம். அவங்க வந்து நம்ம இப்போ அவங்கள்ட்ட வாங்கினோம்னா இது ஏன் லைனு, இது ஓன் லைனும்பாங்க. நல்லா சண்டை போடலைன்னா பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. நல்லா சண்டை போட்டுருச்சுன்னா அதுலேருந்து உடஞ்சி வந்தது, இதுலேருந்து உடஞ்சி வந்ததுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையும் வாங்கலை. இந்த புதுசாக வளர்க்குறவங்க, தெரியாத ஆளுங்க, ப்ரீடு பண்ணி விற்கிறவங்க, அது மாதிரி ஆளுங்கள்ட்ட தேடி பிடிச்சி அங்கே இங்கேன்னு போய் பார்த்து கடைசியில் ஒரு இடத்துல வாங்கினது. ஆனால் சேவல் அதே மாதிரி சண்டையும் போட்டுச்சு. நல்லா சும்மா சொல்லக்கூடாது, சேவலும் சண்டை போட்டுச்சு. கோழியும் அது மாதிரி தான், கோழியும் நல்ல கோழி நல்லா சண்டை போட்டுச்சு. நான் சின்ன வயசில் வளர்த்துருக்கேன், ஒரு 14லேருந்து 16 வயசு வரை. அப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் விட்டுட்டு 3 சண்டை விட்டேன், 3மே ட்ராப் பண்ணிச்சு சின்ன வயசில். அதுக்கப்புறம் விட்டுட்டு 18 வயசு போல் வெளிநாடு போனது. அப்புறம் ஒரு 8-9 வருஷம் கழிச்சு தான் திரும்ப இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லோரும் கோழி வச்சுருக்கிறத பார்த்துட்டு நம்மளும் கோழி வாங்கினோம். இது சண்டைக்கு விடலை, ஆனால் டப்பிங் பார்த்தோம், அப்புறம் குறிச்சாலாம் அனுச்சு. அது நல்ல சண்டை தான் ஜாவா. கடைசியாக இது நான் தான் கொன்னேன். எப்படின்னா, அரிசி தின்னுட்டு இருந்த சேவல் நல்லா ஃபுல்லாக தின்றுச்சு. தண்ணி கூட கொடுக்காம எடுத்துகிட்டு போனால் அங்கே கை பார்க்குற இடத்துலையும் தண்ணி யாரும் எடுத்து வைக்கலை. ஃபஸ்ட் ரவுண்டு பறந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதோடு பறந்துச்சு. அதில் கீழே விழுந்து நானும் 2 நாள் பார்க்காம விட்டுட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டேன். வந்து பார்த்தா இறையே செரிக்கலை. 2 நாளாக சவாரி போயிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் இறையே செரிக்காமல் 2 நாள் கழித்து செத்து போச்சு. இந்த சேவல் கோழிலேருந்து வந்தது தான் இப்போ என்கிட்ட நிறையா இருக்குது கோழிங்க, சேவலெல்லாம். நல்ல சேவல், இதை மட்டும் மறக்க முடியாது. நல்லா சண்டை போட்டு காமிச்சிச்சு, உயரம், குட்டை, எல்லா சேவல்கிட்டையும்.